ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ಸಮಸ್ಯೆಗೂ ಜಜನತ್ ಸಮಸ್ಯೆಗೆ ಎಂತ ಚಂದಿ ಎಂತ ಕುದುರ್ತಾಂತು இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து எனக்கு பிடிச்சதா நான் ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த சின்ன வயசுலேயே இருந்து ஒரு ஏக்கம், ஒரு பிடிப்பு அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, நிறைய ஏக்கங்களெல்லாம் இருந்து இன்றைக்கி அதை வந்து ஃபுல்ஃபில் ஆக போகுது. ஏன் சின்ன வயசுலேருந்து அந்த ஏக்கம் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து அதை வாங்கினதுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்கிறேன். கிட்டத்தட்ட வந்து என் சின்ன வயசுலேருந்து ஆசை, நான் அப்படி இருக்கணும். நான் அது மேலே எனக்கு ரொம்ப நிறைய இருக்குது. நான் அப்படியே சஸ்பென்ஸை உடைக்க விரும்பலை. நம்ம அங்கே போனதுக்கப்புறம் பார்க்கலாம். இன்றைக்கி தான் நான் வந்து கிளம்பிட்டுருக்கேன். இந்த சாரீ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க தமிழ்நாடு சாரீ எங்கே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஸ்டிச்சிங் பண்ணுறதுனால நிறைய ஸ்டிச்சிங்ஸ் வந்துட்டுருக்கு. அதோட இது நான் வந்து ரேட் ஃபிக்ஸிங் ஸ்டிச்சஸும் வந்து உங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து அப்லோட் பண்ணுறேன். முடிஞ்சால் முன்னாடியே பண்ணிவிடுவேன், இல்லைன்னா பின்னாடி கூட பண்ண முடியும். தெரியல எப்போ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் என்னோடய ஹாப்பினஸ்ஸை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுல வந்து நான் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா பாசிட்டிவோ சரி நெகட்டிவோ சரி என்ன தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணாலும் நீங்கள் வந்து கொடுக்குற சப்போர்ட் அண்ட் லவ் அண்ட் பியார் ரொம்ப 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 தேங்க்ஸ் எல்லாருக்கும். இது வந்து என்னோடய கனவுன்னு தான் சொல்லலாம். சின்ன வயசுலேருந்து கனவு இப்போ வந்து நிறைவேற போகுது. இப்போ அங்கே பார்த்துட்டு அதை நிறைவேறதா என்ன இதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்து தான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். வந்ததுக்கப்புறமும் நான் உங்களுக்கு அதை காட்டுவேன். அங்கே போனதுக்கப்புறமும் அதை நான் அவங்க காட்டுவேன். நான் என்ன எடுக்க போகிறேன், என்ன வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உங்களை வந்து குழப்பிட்டே இருக்கேன். நினச்சிட்டு போய் இந்த இவ என்ன இப்படி ஒலவலன்னு விழுந்துக்கிட்டே இருக்கா, என்ன தான் வாங்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி கூட பார்ப்பீங்க. ஸ்கிப் பண்ணக்கூடாது, ஓகேங்களா? நான் பேசுறது எல்லாமே கேட்கணும். ஏன்னா நான் அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிற விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கும். அதுலேயும் இது ஒன்று. அதனால தான் தயவு செஞ்சு ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் தங்கச்சிக்காகவோ, நான் உங்களுக்கு அக்காவோ இல்லை தங்கச்சியோ ஆண்டியோ ஏதோ ஒன்று வந்துட்டு போகிறேன். தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். ரொம்ப 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 தேங்க்ஸ். இன்றைக்கி ஹாப்பி 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 செம்ம ஹாப்பி. அதனால் நாங்கள் போகலாம். இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அங்கே போனதுக்கப்புறம் நான் என்ன வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இப்போ வந்து வண்டியில் போயிட்டுருக்கேன். அப்பாவும் நானும் தான் போகிறோம். மாமியார் வந்து வந்தால் இடம் பற்ற மாட்டேங்குது, கொஞ்சம் குண்டாக இருக்கிறதுனால. அதனால நானும் அப்பாவும் தான் போயிட்டுருந்தோம். ஈவினிங் டைமில் வந்து போயிட்டுருந்தோம். ஏன்னா நான் வந்து சடனாக பிளான் பண்ணது தான். ஏன்னா நான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன், உங்களுக்கே தெரியும். நான் வந்து கையில் கொஞ்சம் காசு இல்லாமல் சுத்தமாக இருந்தபோது எனக்கு ஸ்டிச்சிங் தான் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸ்டிச்சிங் பண்ணதை முழுக்க நான் வந்து சேர்த்து தான் வச்சுருந்தேன். நான் வீட்டுக்கும் கொடுக்கல இந்த வாட்டி. எப்போவுமே வந்து ஸ்டிச் பண்ணேன் அப்படின்னா வீட்டுக்கு கொடுத்துருவேன். இந்த வாட்டி இது கொடுக்கல. அதுக்கப்புறம் சூரியன் வந்து எங்கள் பின்னாடியே வர்ற மாதிரியே ஒரு ஃபீல் ஆச்சா, அதனால தான் நானும் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணேன். அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அங்கே பாருங்களேன், நாங்கள் போகிற இடத்துக்கு எல்லாமே வர்ற மாதிரி அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. நீங்கள் எல்லாமே இந்த மாதிரி விரும்புங்களா என்ன இதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். அந்த ஸ்டிச்சிங் காசை வச்சுக்கிட்டு தான் நான் வந்து பாதி காசு வந்து ஸ்டிச்சிங் காசு வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஹஸ்பண்ட் வந்து எனக்கு கொஞ்சம் காசு கொடுத்தாங்க நான் வேணும்னு சொன்னதுக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட நான் வந்து இதை ஒரு 2-3 வருஷமாகவே அவர்கிட்ட கேட்டுட்டு தான் இருந்தேன். எங்கள் வெறும் பாயில் படுக்கிறதுனால ரொம்ப குத்துதுங்க, எனக்கு ஒரு பெட் மட்டும் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வாங்கி தரேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நானும் அதுக்கப்புறம் கண்டுக்காமல் விட்டுட்டேன். சீரியஸ்னஸ் இல்லை, சரி வாங்கி கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இருப்பேன். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறது என்ன ஏதுன்னு எனக்கே தெரியல. அதுக்கப்புறம் சரிடா இன்றைக்கி இறங்கிடலாம் கழுத்தில் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நான் வந்து இதுதான் கடை, இதுதான் இங்கே வந்து பில்லோ, அதுக்கப்புறம் பாய் மேட்டு, அதுக்கப்புறம் விண்டோ கவரு, அதுக்கப்புறம் பில்லோ கவரு, இன்னும் கம்மியான ரேஞ்சில் கூட இருக்குது. பட் நம்மளுக்கு வந்து வாங்கணும், கொஞ்சம் நல்லா இருக்கிற குவாலிட்டியே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து போனேன். நான் ரேட்டை பார்த்தது ரொம்ப ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் வந்து கொசுவலை, லைனிங்கு, நான் எப்போவுமே லைனிங் வாங்குறது இவர்கிட்ட மட்டும்தான். அதை வந்து பெட்ஷீட்டுக்கு வந்து கட் பண்ணிகிட்டு இருந்தார். எனக்கும் வேணும்னு கேட்டேன். பட் அப்போது வந்து பார்க்கும்போது நான் வந்து பார்க்கணுன்னு நினச்சது வந்து 3200 நான் வந்து பார்க்கணுன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் வந்து அங்கேயும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து நான் போயிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து கயிறு அளவுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் இந்த அளவுக்கு மோசமாக சொதப்பலாகும்னு நினச்சி கூட பார்க்கலைங்க. மாமியார் வந்து நான் சொன்னேன், எப்படி மம்மி அளவு எடுக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் சொன்னாங்க, அந்த அளவு வச்சு தான் நானும் வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருந்தேன். பட் அது ரொம்பவே குட்டி ஆகிட்டு நீங்களே பாருங்கள் என்ன நிலமையில் நான் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பெட்டு வாங்கினது ஒரு குத்தமாக அப்படின்ற மாதிரி தான் ஆயிடுச்சு எனக்கு.
ரொம்ப கஷ்டமாக ஆயிடுச்சு. நம்ம வந்து இந்த அளவுக்கு வந்து கஷ்டப்பட்டு வாங்கினதே ரொம்ப வந்து வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சவங்ககிட்டேயும் வந்து எக்ஸ்ட்ரா என்கிட்ட அப்போதைக்கு எனக்கு தேவையானது மட்டும்தான் கையில் வச்சுருந்தேன்னா எக்ஸ்ட்ரா தெரிஞ்சவங்ககிட்டேயும் கேட்டு பார்த்தேன். அப்புறம் இல்லை அப்படி சொல்லிட்டு எனக்கு அவங்க ஒருத்தவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு நான் இந்த வீடியோவில் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா நிறைய டைம் நம்ம வந்து நம்ம கஷ்ட டைமில் வந்து ரொம்ப நம்மளுக்கு யார் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு நம்ம கஷ்டம் வரும்போது அதில் தெரிஞ்சிடும். ஸோ அதனால தான். ஆனால் அந்த டைமில் அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினச்சி பார்க்கல. பட் சடனாக எனக்கு ஹெல்ப் பண்ணதுமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. தேங்க்யூ சிஸ்டர் அப்படி சொல்லிக்கிறேன். அவங்க பேர் சொல்ல வேண்டாம். அதுக்கப்புறம் நான் வந்து சிம்பத்தி க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிப்பீங்க, வேணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சொல்கிறீங்க அப்படின்ட்டு. அதனால தான் நான் யார் பேரையும் சொல்லலை. அதுக்கப்புறம் அவங்கக்கிட்டேயும் நான் வந்து 2000 ரூபாய் வாங்கியிருந்தேன், எனக்கும் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அளவுகள் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அளவும் பார்த்துட்டு இருந்தாங்க அவர். இது கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உடனே வேணும்ண்ணா அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லைம்மா நான் வந்து ரெடி பண்ணணும், உடனே எல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொன்னேன். சரிங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, எந்த மாதிரி பெட் வேணும்னா பாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு வந்து நான் வெளில வந்து ஒரு பெட் வச்சுருக்கேன், நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு அது பிடிக்குமா என்ன ஏது அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் உள்ளவும் வந்து பார்க்க சொல்லியிருந்தாங்க. நானும் வந்து உள்ளே போய் அதை பெட் எல்லாமே எப்படி இருக்குது, எதோட குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து வெளிலேயும் கொஞ்சம் இருக்குது, வெளில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஒரு வெளியில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் வந்து அது வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட தான் வீடியோ எடுக்கிறதுக்காக கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் வந்து வெளியில் வந்து போயிருந்தேன் நான். வெளியில் போய் பார்க்கும்போது இது வந்து கம்மியான ப்ரைஸ், எப்படின்னா 3800 ரூபாய் சொன்னாங்க. நானும் வந்து பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. பட் ரொம்ப குட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இது போட்டாலும் வந்து எப்படி இருந்தாலும் 1 மாதம் நம்ம யூஸ் பண்ணோன்னா அமுங்கிடும். அதையும் நான் வந்து நோட் பண்ணேன். அவங்க சொன்னாங்க அமுங்காது அப்படின்னு சொல்லிட்டு. அதான் இருந்தாலுமே கடையில் வாங்குறாங்க அப்படின்னா அமங்காது அப்படி தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தாலுமே வந்து இதை தான் நான் வாங்குறதா வந்து பிளான் பண்ணியிருந்தேன். அவர்கிட்ட ரேட் வந்து பேசிகிட்டு இருந்தேன், எவ்வளோ என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ ரேட் பண்ணிங்கன்னா நாங்கள் எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லிக்கிட்டும் இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரியே வந்து பார்த்து நான் செலெக்ஷன் பண்ணதே வந்து பார்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பெட் வந்தாச்சு. இந்த பெட் தான் நாங்கள் வந்து அளவு கொடுத்துட்டு வந்தோம். இந்த பெட்டு சொதுப்புனது பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா ஆட்டோக்கே வந்து 200 ரூபாய் வாங்கிக்கிட்டாங்க. 3 வாட்டி இங்கே வந்தது ஒரு வாட்டி, எடுத்துகிட்டு போனது திருப்பி லாஸ்ட்டாக வந்தது ஒரு வாட்டி. அதுலேயே எனக்கு வந்து 900 ருபீஸ் வேஸ்ட்டாக போச்சு. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து பே ஆனது வந்து அது ஒரு எப்படியும் எனக்கு கிட்டத்தட்ட வந்து 2000 ரூபாய்க்கு எக்ஸ்ட்ராவே ஆயிடுச்சு. நான் வந்து அதுக்கப்புறம் வந்து சில இடத்துல வந்து வாங்கி அதுக்கப்புறம் இது பண்ணிட்டேன். ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். கையில் காசு இல்லாத போது நம்ம இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் எப்போவுமே எல்லாரையும் இது ஒரு விஷயத்த நான் விட்டும் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். யாரையும் தயவு செஞ்சு நம்பி அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயத்துக்குமே நம்பிடாதீங்க. அந்த டைமில் தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப மோசமான நிலம் வரும். யாரையும் நம்பாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். உண்மையாக சொல்கிறேன், யாரையும் நம்பாதீங்க. அவ்வளோதான். எனக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாயிடுச்சு. அப்போது என்னோடய சரௌண்டிங்கில் இருந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் நிறைய பேர் கேட்டேன்னா அவங்க வந்து அவங்கக்கிட்ட காசு வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப வந்து மனசு கஷ்டமாயிடுச்சு. அதனாலே நான் வந்து என்ன பண்ணேன்னா, சரி அது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இது வந்து வீடியோ எடுத்தே 10 நாளுக்கு மேலே ஆகுது. அந்த 10 நாளில் ஸ்டிச்சிங் பண்ணி மட்டும்தான் நான் வந்து பாதி காசு எடுத்து அதுக்கப்புறம் வந்து நான் வந்து எடுத்துகிட்டு வர சொன்னேனே. அதுக்கப்புறம் வந்து இது வந்து நாங்கள் வந்து வாங்கின பெட்டு. அதுக்கப்புறம் இது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஏன்னா வீடியோ வந்து ஒரு பாப்பா எடுத்துகிட்டு இருந்தாங்க. அந்த பாப்பா போடுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் தான் எங்களுக்கே வந்து ஞாபகம் வந்துச்சு, போடுங்கக்கா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்த்தா ரொம்ப குட்டியாக ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அழகாக வந்துடுச்சு எனக்கே. என்னடா இது இவ்வளோ குட்டியாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து உடனுக்குடனே அவர் கால் பண்ணி, அண்ணா என்னண்ணா இது ரொம்ப குட்டியாக வந்திருக்கு அப்படின்னு சொன்னோமா, நீங்கள் தானே அளவு கொடுத்துருந்தீங்க, என்ன அளவு கொடுத்துருந்தீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மெஷர் பண்ணி பார்த்தா அவங்க கரெக்டான அளவில் தான் வச்சுருக்காங்க. இப்போ பாருங்கள் நானே எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தப்பான அளவு நானாக கொடுத்துட்டேனா இல்லை என்ன தெரியல. ஆனால் பெட்டு மட்டும் செம்மையாக இருக்குது. வரேன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இவ்வளோ கேஃப் எப்படி இருந்தாலும் ஒரு
4 இன்ச்சு கேப் இருக்கும். இது வந்து கரெக்டாக 5.5 இன்ச்சு கேப் இருக்குது. ரிட்டன் எடுப்பாங்களா என்ன ஏதுன்னு தெரியல. வரேன்னு சொல்லியிருக்காரு பாவம் அவர். எவ்வளோ கஷ்டப்பட்டு ரொம்ப ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்குது. இது வந்து இன்றைக்கி எடுத்த வீடியோ ஓகேங்களா. இன்றைக்கி வந்து ஆட்டோவில் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. அதே பெட் தான் அதுலேயே வந்து ரெடி பண்ணி அவங்க ஓப்பன் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து கொடுத்தாங்க. பாருங்கள், ரொம்பவே ஹாப்பியாகிடுச்சு பெட்டு பார்த்த உடனே. பரவாயில்ல, நம்ம வந்து ஒரு விஷயத்தில் அடம் பிடிச்சாச்சு அது வேணும் அப்படின்னும் போது கண்டிப்பாக அது நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்டையும் நன்றி சொல்லி, நான் வந்து கொஞ்சம் கஷ்ட டைமில் இருக்கும்போது எனக்கு டைலரிங் தான் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால் என்னோடய டைலரிங் வேலைக்கும் வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பேரும் என்கொயரி கேட்குறீங்க ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்காக. கண்டிப்பாக வந்து அவங்கக்கிட்ட சொல்கிறேன், கண்டிப்பாக நான் ஸ்டிச் பண்ணி தருவேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து அட்ரஸ்க்கு தாராளமாக சென்ட் பண்ணலாம். அட்ரஸ் சென்ட் பண்ணால் வந்து போயிடுமோ அந்த மாதிரி எதுவுமே நினைக்காதீங்க. கண்டிப்பாக எனக்கு எங்கள் வீட்டுக்கு தான் வரும். நானும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி அனுப்புவேன். அப்போது வந்து அப்பாவும் மம்மியும் வந்து பார்த்து அளவு கரெக்டாக இருக்கா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு போட்டு பார்த்தா ரொம்ப பெருசாக இருக்கா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அப்பா வந்து தள்ளாமல் விட்டுட்டாரு. தள்ளிட்டு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் உள்ளே போயிடுச்சு. பார்த்திங்களா, ரொம்ப அழகாக இருக்குது. எப்படி இருக்குன்னு நீங்களும் மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். மாமியாரும் கொஞ்சம் ஹாப்பி ஆகிட்டாங்க பார்த்த உடனே. அவங்க பாருங்கள், அவங்க ஹாப்பி ஆனதுனால எப்படி என்ன பண்ணுறாங்கன்னு அங்கே பாருங்க. கவரெல்லாம் போட்டாச்சு, நம்ம மேலே இருந்த பெட்டே வந்து போட்டாச்சு. செம்ம ஹாப்பி. இங்கே பாருங்க, மாமியார் அந்த வீட்டில் தூங்க மாட்டாங்களா, இங்கே தான் தூங்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பொடோ ஹேங்கல்ல அண்ணா கட்ட பூரா பொடோ ஹேங்கல்ல. ஃப்ரெண்ட்ஸ், அந்த பெட்ஷீட் வந்து பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நாங்கள் இதை வந்து போட்டுக்கிட்டேன். ஏன்னா இது வந்து ஒரு 5 இன்ச் அந்த மாதிரி இருக்குங்க பாருங்கள். அதனால் ஃபுல்லாக இந்த மாதிரி கீழே வைக்க முடியல. நார்மலாக நாங்கள் வந்து நான் வெறும் பாய் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். நார்மலாக போடும்போது இந்த அளவுக்கெல்லாம் இருக்கல, இன்னும் அதிகமாகவே வந்து கிளாத் இருந்துச்சு. இதுக்கு வந்து ஸ்ப்ரிங் அந்த எலாஸ்டிக் வச்ச மாதிரி பெட்ஷீட் வாங்கி நம்ம வந்து யூஸ் பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும். எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதோடது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லணும். ரொம்ப நாள் ஆசைன்னு தான் சொல்லணும். ஏன்னா நான் அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன் இந்த மாதிரி நம்ம வாங்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இடையில கூட வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ பிரச்சனை ஆகி அதுக்கப்புறம் தான் வந்து நம்மளுக்கு வந்து இந்த பெட்டே வந்துச்சு. எக்ஸ்ட்ராவும் நான் வந்து மொத்தமாக டோட்டலாக வந்து 6000 ரூபாய் ஆயிடுச்சு. ஓகே, ஒன்றும் பண்ண முடியாது. நான் வந்து நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று, வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அளவுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க வந்து பே சொல்லுவாங்க. கொஞ்சம் அதிகமாக ஆனதுனால திருப்பி எக்ஸ்ட்ரா சார்ஜ், அதுக்கப்புறம் வந்து ஆட்டோக்கு திருப்பி எக்ஸ்ட்ரா அந்த மாதிரியெல்லாம் ஆகி டோட்டலாக ரவுண்டாக எனக்கு வந்து 6000 ரூபாய் செலவாச்சு. ஓகே, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே, பாய் எல்லாருக்கும்.